இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்க போகுதுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை நினைச்சு கொண்டு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாரு. முருகப்பெருமானின் அருளால மிதுனராசி நண்பர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. பொதுவாகவே மிதுன ராசியில் நீங்க பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம் வேகமான சிந்தனை கொண்டு இருப்பீங்க. எந்த சூழலுக்கும் எளிதில் தங்களை மாற்றிக்கொள்வீங்க. பேச்சு திறன் பொறுத்தவரை அதிகம் உங்களுக்கு இருக்கு. பலரை எளிதில் பார்த்தீங்கன்னா உங்க பேச்சாலே பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள மாற்றிடுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கு. நண்பர்களுடைய வட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசுங்க. ஒரு வேலையில நீண்ட நேரம் இருப்பதை விட புதுமையை விரும்பக்கூடிய நபர்னே சொல்லலாம். நகைச்சுவை உணர்வு பொறுத்தவரை உங்ககிட்ட அதிகம் இருக்கு. உங்க கூட இருப்பவங்களை எப்போதும் நீங்க மகிழ்ச்சியாக வச்சிருப்பீங்க. சில நேரங்களில் மனநிலை வேகமாக மாறக்கூடும். அது மட்டும் இல்ல, கடந்த காலங்கள் பொறுத்தவரை மிதுனராசி நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாகி தான் நடந்திருக்கும். பணவரவு ஏற்ற தாழ்வுகளை நீங்க பார்த்துருப்பீங்க. குடும்பம் இல்லைன்னா நண்பர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். சில முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் நீங்க பார்த்தீங்கன்னா காத்திருந்திருப்பீங்க. மேலும் உங்களுக்கு கடந்த கால சவால்களை உங்களை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, வலிமையாக்குவதற்காக தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்வீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகள் கொண்டு உங்களுக்கு வருது. உங்க திறமையை நம்பி வெற்றி உங்களை நோக்கி வருன்னே சொல்லலாங்க. மேலும் மிதுனராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அவசர முடிவுகளை எடுப்பது தவிர்த்துடுங்க. மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு முக்கிய முடிவு மட்டும் எடுக்காதீங்க. பண விஷயங்கள கவனமாயிருங்க. கோபத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளை இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா பாதிக்க வாய்ப்பு இருக்கு. உடல்நலா தூக்கம் மற்றும் மன அழுத்தத்துல ரொம்ப கவனம் செலுத்தினாலே போதுங்க. உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பருடைய வாழ்க்கையில கிரகநிலை அமைப்பால எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு இந்த நேரத்துல செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க மிதுன ராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பார்த்திங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்காரு. அதோடு சூரியனும் அமர்ந்து இருப்பதால புதாத்தியர் ராஜயோகம் உருவாகியிருக்கு. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில இங்கு பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் கடக வீட்டில் அமர்ந்திருக்காரு. மகர வீட்டை குரு சுக்ரன் பார்ப்பதாலோ கும்பத்துல ராகு மீனத்துல சனின் பகவான் இருப்பதாலோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரக அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. அந்த வகையில் மிதுன ராசினருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா யோகமான நேரம்தான். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இனி அமையும். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. குழப்பமான நிலையெல்லாம் இனி மாறப்போகுது. வருமானத்திற்கு என்ன செய்யாம இங்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். முதலீடுகள் செய்து அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் தொழில் முனைவோர் ஆவீங்க. இ-காமர்ஸ் செய்யலாமான்னு எண்ணம் கூட உங்களுக்குள்ள ஏற்படும். செலவுகள் இனி அதிகரிக்கும் கூடிய காலகட்டம் இது. 25ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய படிப்புகளை படிக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. விளையாட்டுக்கள்ல சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரோக்கியம் உடற்பயிற்சி போன்றவற்றில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதே. அதே போல டென்ஷன் இனி அதிகரிக்கும் என்பதால மற்றவங்களே அதிகமாக வேலை வாங்குவீங்க. நான் சொல்வது தான் சரின்னு நடந்துப்பீங்க. அதனை தவிர்ப்பதும் நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. வாக்குவாதங்கள் இந்த நேரம் தவிர்க்க பாருங்க. பேச்சு செயல கவனம் தேவை. நிறைய நல்லவை தேடி வருங்க. நல்ல காலகட்டமாகவும் இருக்கின்ற வேலையை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. வேறு வேலை கிடைத்தால் மட்டுமே இருக்கக்கூடிய வேலையை விடுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் ஆத்ம ஞானம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். இந்த நேரம் தடைகள் விலக வராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை தருங்க. குடும்பத்திற்கு நிறைய நல்லவைகள் நடக்கும். மேலும் இதுவரை இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும்.
வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மாமனார், மாமியார் மூலமாக நிறைய நன்மைகள் காத்திருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு தைரியமும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, பணியிடத்துல உங்க திறமைகள் வெளிப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. தகவல், தொழில்நுட்பம், கல்வி, விற்பனை, ஊடகன்னு வணிகத் துறைகள்ல இருந்தீங்கன்னா முன்னேற்றமான காலகட்டம் இது. பணவரவு பொறுத்தவரை வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நிலுவையில் இருந்த பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க. முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள்ல கவனம் செலுத்தினா எதிர்கால நிதி நிலை மேலும் வலுவடையணும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பார்த்தீங்கன்னா மூன்றாம் நபரினுடைய பிரச்சனைகளை தலையிடாம எந்த ஒரு விஷயமாக திட்டமிடுவதில் கெட்டிக்காரன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிக்காம நழுவுவதில் கெட்டிக்காரனே இருந்தாலும் இந்த நேரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதை கிடைக்க பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ப்பு இருக்குது. பணவரவு திருப்தியை தரும். சிக்கலான பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீங்க. வீண் பயத்தை தவிர்ப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட நல்ல நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தர்கள் தங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. குடும்பத்தில் இனி உறவினர்களுடைய வருகை இருக்கு. தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் உங்களுக்கான அமைதி உண்டாகும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இருக்கு. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை இந்த நேரத்தில் தவிர்க்க பாருங்க. பேசும் வார்த்தையில ரொம்ப பார்த்தீங்கன்னா போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. பெண்களுக்கு சாதகமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீங்க. பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிவங்க மீது வீண் வாக்குவாதங்கள் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருக்க பாருங்க. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டே. பிரிந்து சென்றவங்க கூட மீண்டும் தேடி உங்களை நாடி வருவாங்க. மற்றவங்களை திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களுடைய செயல்கள் இனி இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு இந்த நேரம் தொட்டதெல்லாம் உங்களுக்கான காலம் தான். அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை இந்த நேரம் பொறுத்தவரை அதிகரிக்கும். விடாமுயற்சியோடு ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா காரியங்களை வெற்றி பெறுவீங்க. விருப்பங்கள் அனைத்தும் கைகூடி வரும். அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடும் போது ரொம்ப கவனமாக இருங்க. வீண்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ராசேதிபதி இந்த நேரம் புதன் ராகுவுக்கு கேத்திரம் பெறுவதால மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்காம இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவீங்க. கல்வி தொடர்பான பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3-4 பாதங்களில் பிறந்த நபர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு உண்டாகும். தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் வியாபார வெற்றிக்கு உதவும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தொழில சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் வாக்குவாதம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலம் நன்மைகள் காத்திருக்கு. அடுத்தபடியாக புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலும் எத்தனை போக்கு உண்டாக வீண் அலைச்சல் ஏற்படலாம். கோபத்தை குறைப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. குறிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பேச்சு திறமையால் வாடிக்கையாளர்களுடைய நல்லுறவு நீடிக்கும். பணப்புழக்கம் எதிர்பார்த்தபடி திருப்தியாக இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இருந்தாலும் உறவுகளை சில சமயங்களில் ஏற்படக்கூடிய விரயங்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியான அவருடைய தன்னுடைய வக்ர காலத்துல நன்மைகளை தொடர்ந்து செய்தாலும் ஒரு சில சமயத்துல உங்களுக்கு இடம் புரியாத கவலைக்கு ஆட்படுத்திடுவாரு. குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால குருவின் பார்வை அவர் மீது பதிவதால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. எனவே சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய 3 இடங்களில் பாதிக்குது. எனவே தாயின் உடல்நலம் சீராக இடம் வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். கட்டிய வீடு பாதையில் இருக்கின்றதேன்னு கவலை இனி மாறும். உங்களுக்கே உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ வாழ்க்கை துணை அமைவதற்கான வழி பிறக்கும். பயணங்கள் இனி அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வாய்ப்பிருக்கு. மேலும் இந்த நேரம் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா வருமானம் திருப்தியை தரும்.
உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தாமதப்பட்ட பதவி தடையின்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நீங்களும் மிதுன ராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓம் பாலதண்டா இது பாணி போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.